இனிமேல் நீங்கள் எங்கே பார்த்தாலும் காளான் வாங்குவீங்க. காளான் கிரேவியை இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் கறியே எடுக்க மாட்டீங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. உண்மையாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே தயிரெல்லாம் போட்டு அப்படியே மட்டன் பக்குவத்தில் நம்ம செய்து எடுக்கும்போது நாக்கில் எச்சி ஊறும் சுவை. நம்ம வீட்டில் வச்சோம்னா அக்கம் பக்கத்தில் இருக்க 4 வீட்டில் தள்ளி கேட்பாங்க, என்னங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் கறி குழம்பான்னு. அந்தளவு டேஸ்ட்டும் வாசமும் நிறைந்த இந்த காளான் கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். காளான் கிரேவிக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், பெரிய வெங்காயமாக 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்ல கலர் வரணும். அது கூடவே 10 பற்கள் பூண்டு, 3 தக்காளியை மேலுள் பகுதியை கட் பண்ணி போட்டுருங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை ஒரு கொத்தளவு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கணும் அப்படின்னா நம்ம மூடி போட்டு வச்சிடணும். இப்போ இது கரெக்டான பக்குவத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இது ஆயில் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையுமே ஆயில் வடிய விட்டு தட்டில் எடுத்து வச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவைக்கேற்ப சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி. இப்போது அதே ஆயிலில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்னதாக நறுக்குன பாதி வெங்காயம், அது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூளை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கும்போது ஆயில் பிரிஞ்சு வரும். நல்ல ஒரு கிரேவிக்கு கலர் கொடுக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போடுறதி கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போயிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம தயிர் போட்டுக்கலாம். நல்ல கட்டியான தயிராக போட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி கொடுக்கணும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் ஊற்றிடலாம். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நமக்கு போதுமான அளவாக இருக்கும். இந்த கிரேவி 1/4 கிலோ காளானுக்கான அளவு. இப்படி செய்யும்போது கிரேவி நல்லா கரெக்டாக கெட்டியாக வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டாச்சு. மூடி விட்டோன்னா அதில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு எடுத்து காளான் எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இந்த மாதிரி காளானை சூடு பண்ணும்போது அதிலிருந்து தண்ணி லைட்டாக வரும். ஸோ இந்த தண்ணி நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் மூடி விட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கிரேவி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். அவ்வளோதான், கிரேவி நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம பரிமாறலாம். காளானை இப்படி செய்து கொடுக்கும்போது மட்டனையே நம்ம மறந்துடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.